எல்லாருக்கும் ரமலான் முபாரக். முதல் நோன்பு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். அதனால இன்னைக்கு முதல் இஃப்தாருக்காக நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த புனித ரமலான்ல நம்ம எல்லாருடைய அமல்கள் அல்லாஹ் கபூல் பண்ணி நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னு நான் உங்களுக்காக துவா செய்றேன். ஆமீன். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம காய்ச்சிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை நேரடியா சூடான பாலை சேர்க்கூடாது. நான் முன்னாடியே பச்சை பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முதல் 3 நிமிஷம் கிளறினால் கஸ்டர்ட் நல்லா கெட்டியா வரும். இப்போ சீனி 1 கப் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் கீழே குளிர வச்சு பிறகு ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இஃப்தார் நேரத்துக்கு நல்லா கூல் ஆயிடும். முதலில் ஆப்பிளை நல்லாக கழுவி தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்கள். அதே மாதிரி வாழைப்பழத்தையும் தோல் நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்கி கொள்ளலாம். குளிர்ந்த கஸ்டர்ட்ல நம்ம விருப்பமான பழங்களை சேர்த்தாலே சூப்பரான ரிச்சான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இஃப்தாருக்கு இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்துல இருக்க கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். பை கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.